அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நேற்று இரவு ட்ரைப்ஸ் ஊடகம் வலையொலியிலிருந்து ஒரு காணொளி வெளியிட்டிருந்திருக்காங்க. அந்த வலையொலியில பணியாற்றி இருக்கக்கூடிய திராவிட சைக்கோ கரிகாலன் அவர்கள் புதுசா ஒரு தமிழ் காமராசன் ஒருத்தர நேர்காணல் பண்ணியிருக்காரு. இப்பெல்லாம் என்ன இந்த காலத்துல நடக்குதுன்னா, திராவிடவாதிகளுக்கு சங்கூதரவர்களுக்கு முன்பால் தமிழ் என்று போட்டுக்கொண்டால் அவர்கள் தமிழ் ஆதரவாளர்கள் என்பது போல் காட்டிக்கொண்டு பரப்புரையில் ஈடுபடலாம் என்ற எண்ணம் திராவிட 200 ரூபாய் ஊப்பிகளுக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த புதிய எங்கேயோ இவர்கள் கண்டுபிடித்த முனைவர் ஆராய்ச்சியாளர் என்று பட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. வலதுசாரி தான் சொல்லுவாங்க, சமூக ஆர்வலர், வலதுசாரி ஆதரவாளர் என்று. இப்ப இந்த ஊப்பி ஊடகம், இந்த ட்ரைப்ஸ் ஊடகம் போன்றவையும் இப்படி போட்டுக்கொள்ள ஆரம்பித்து விட்டது. இந்த 2 விவாதத்துல நம்ம என்ன பேச போறோம்னா, இதுல அதற்கு முன்பு நடந்த சன் நியூஸில் நடப்பட்ட ஒரு விவாதம். ஆளுநர் RSS ரவி அவர்கள் மக்களிடம் திருவள்ளுவர் தின வாழ்த்து கூறியதை ஒட்டிய ஒரு விவாதம். அதில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய தரப்பு விவாதத்தை, நியாயத்தை முன்வைத்தார். இதை பற்றி தான் இந்த விவாதத்தில் முக்கிய பொருளாக இந்த ட்ரைப்ஸ் ஊடகத்தில் பேசியிருக்கிறார்கள். இந்த ட்ரைப்ஸ் ஊடகத்தை பத்தி நம்ம புதுசா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இதெல்லாம் திராவிட ஊப்பிகளுக்கு 200 ரூபாய் காசுகளை வாங்கி கொண்டு திராவிட பரப்புரையில் ஈடுபடுகின்ற வலையொலி. இதில் பணியாற்றுகிற கரிகாலன் என்பது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீமான் எங்கெல்லாம் போறாலோ நேர்காணல் செய்யறதுங்கிறது போல சென்று அவரிடம் கேள்வி கேட்பது போல அவரை கோபப்படுத்தி அதை படம் பிடித்து இதுல காட்டுவாரு. அவரை போடா வாடான்னே சீமான பலமுறை பேசினார். இப்போதும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு என்னதான் உங்களுக்கு எதிர்கருத்தா இருந்தாலும் இந்த திராவிடவாதிகளுக்கு கொச்சையாக, அதாவது ஒருவரை எதிர்க்க முடியவில்லை என்றால் அவர் மீது தனி மனித விமர்சனத்தை கட்டவிழ்த்து விடுவது. இது ஆரியத்திற்கும் உண்டு, திராவிடத்திற்கும் உண்டு. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சைக்கோ கரிகாலன் செய்கின்ற வேலைகள்லாம் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இதுல ஐயா பேமாவை கொச்சையா இவங்க மணியரசனை கொச்சையா பேசியிருக்காங்க. மிக கடுமையா விவாதம் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆரியத்தை விமர்சிச்சா நம்ம அதை விவாத பொருளா நம்ம எடுத்துக்க போறது இல்லை. ஏன்னா நம்முடைய பணியும் அதுதான். ஆனால் ஆரியத்தை எதிர்த்து உண்மையாக போராடி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்க தலைவரை பார்த்து இப்படி கொச்சையா பேசும் பொழுது அதை கைகட்டி வேடிக்கை பார்த்து வெறுமனே கடந்து செல்கின்ற ஒரு நபராக நம்மால் இருக்க முடியாது. உண்மையில் தமிழ் தேசிய பேரியக்கம் முதலில் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த போராட்ட இயக்கங்களை பார்ப்போம். தமிழ் வழி கல்வி கூட்டு இயக்கம், காவிரி உரிமை மீட்பு குழு, தமிழக உழவர் முன்னணி, தெய்வ தமிழ் பேரவை, இது போன்ற பல அமைப்புகள், மக்கள் திரள் அமைப்புகளை ஐயா மணியரசன் அவர்கள் உருவாக்கி போராட்ட களங்களை வழிவகுத்து, நீங்க ஒரு மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 20 நாட்கள் போராட்டத்தினுடைய செயல்பாடுகளா தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா மணியரசன் அவர்கள். இந்த 200 ரூபாய் ஊப்பிக்கள் திமுகவிடம் இருந்து 200 ரூபாய் ஒரு நாளைக்கு என்று கூலியை வாங்கி கொண்டு வலையொலி ஒன்றை தொடங்கிவிட்டு கைபேசியை வைத்துக் கொண்டு இப்படி போராட்ட களத்தில் இயங்கி கொண்டிருப்பவரை கொச்சையாக பேசிக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் தமிழராகிய நாம் பார்க்க வேண்டும். இது இந்த திராவிட வாதத்தினுடைய, திராவிடவாதிகளுடைய இந்த உச்சபட்ச பிரிவு வேலைகளை இனம் காண வேண்டும். பெரியாரை பத்தி ஐயா விமர்சனம் வைக்கிறார். என்ன வைக்கிறார்? பெரியார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்கிறார். உங்க வீட்டுல வேலைக்காரியிடம் ஆங்கிலத்தில் பேசுங்கள், தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்கிறார். இதற்கு என்ன சான்று என்று மானங்கெட்ட இந்த தமிழ் காமராசன் கேட்கிறான். அவனிடம் நாம் சொல்கிறோம், வலையொலியில உங்க ஈவேரா பேசின காணொளி இருக்குடா, போய் பாருடா நாயே என்று தமிழ் காமராசனை நாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தலைவர் எதிரியாக இருந்தாலும் நாம் எவ்வாறு விமர்சிக்க வேண்டும் என்று எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காணொளியில் நான் அவ்வாறு பேச காரணம், நீங்கள் போய் பாருங்கள் அந்த ட்ரைப்ஸ் ஊடக வலையொலியில் பேமாவை எவ்வளவு கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார் என்று. அவருக்கு தகுந்த பாடத்தை இந்த காணொளியின் மூலம் தருவதுதான் ஒற்றை நோக்கம் என்பதால் இவ்வாறு பேசினேன். அவ்வாறு பேசியது உங்களுக்கு ஒரு வருத்தத்தை ஏற்பட்டிருந்தால் என்னை மன்னிக்கவும். அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்பட்டால் எனக்கு கவலை இல்லை. நடுநிலை என்று பொதுவாக பார்க்கக்கூடியவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டால் என்னை மன்னிக்கவும். இன்னும் கீழ்த்தரமாக போய் சான்று இருக்கா, சான்று பெரியார்
உங்க ஈவேராவே சொல்லியிருக்கிறாரு, போய் பாரு வலையொலியில இருக்குடா, போய் பாருடா. அதை விடுத்து பெரியாருக்கு சான்று இருக்கா? சான்று இல்லாம பேசுறீங்க. திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம் என்று குறிப்பிடுகிறார். பலமுறை ஈவேரா தன்னுடைய கருத்தை மாற்றி மாற்றி குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு சான்று இருக்கான்னு கேட்கிறான். ஐயா ஆணைமுத்து அவர்கள், அவர் வந்து தமிழ் தேசியவாதி கிடையாது. தான் சாகின்ற வரை திராவிடர் கழகத்திலே இயங்கி பணியாற்றியவர். அவர்கள் இருப்பதனால் தான் உங்களை போல நேர்மையாளர்கள் இருப்பதால் உங்களை போல அயோக்கியர்களின் வாதத்தை நாம் எதிர்கொள்ள முடிகிறது. அவர்கள் பெரியார் என்ன நேரடியாக குறிப்பிட்டாரோ, பெரியார் என்ன பணிகள் செய்தாரோ தன்னுடைய பதிவில் வெளியிட்டிருக்கிறார். அதை வாங்கி படியுங்களடா. அதை படித்தாலாவது நீங்கள் திருந்துங்கள். பெரியார் சொன்னதை வந்து நீங்க மறுக்கிறீங்க. உண்மையிலேயே நீங்க பெரியார்வாதியா இருந்தா அவருடைய வாதத்துல இருந்து நீங்க தொடங்கணும். அவரு வந்து சொன்னதை திருச்சி, என்னமோ திருக்குறளுக்கு அவர்தான் எல்லாம் வந்து வழிவகுத்தாரு, தமிழனுக்கு கோவணம் கட்டி விட்டாரு, அப்படி எல்லாம் தமிழர்கள்லாம் நிர்வாணமா ரோட்ல திரிவாங்கன்னு பேசிக் கொண்டிருக்கிறீர்களே திராவிட சார்புவாதிகளே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். உண்மையில் நீங்கள் பெரியார் வாதம் செய்வதால் இருந்தால் பெரியார் எந்த இடத்தில் விட்டாரோ அதிலிருந்து தொடங்குங்கள். பெரியார் சொல்லியதை சான்று இருக்கா என்று கேட்டுக்கொண்டு தப்பித்துக் கொள்ளாதீர்கள். ஆணைமுத்து ஐயா வெளியிட்டிருக்கிறார். அத்தனை பதிவுகளும் ஆணைமுத்து ஐயா பதிவில் இருக்கிறது. போய் பாருங்கள். அவருடைய புத்தகத்தில் இருக்கிறது. போய் படியுங்கள். படித்து பார்த்து திருந்துங்கள். எங்க இருந்தோ இங்க வந்து உட்கார்ந்து கொண்டு ஆராய்ச்சியாளர், தமிழ் ஆராய்ச்சியாளர் இந்த சைக்கோ கரிகாலன் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறான். நீங்க வந்து பேசுனது வந்து மக்கள் பார்ப்பார்களா? மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு தலைவனை பார்த்து இவ்வளவு கொச்சையாக உங்களால் எவ்வாறு பேச முடிகிறது? ஏன்னா திராவிடம் கொடுத்த உங்களுக்கு 200 ரூபாய் பணம். அந்த 200 ரூபாய் பணம் தான் உங்களை இப்படி பேச வைக்குது. இங்கு நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறத யாராலும் மறுக்க முடியாது. ஐயா பே மணியரசன் அவர்களை நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள் மரியாதையாக கருதுறாங்க. இதுதான் இவங்களுக்கு உள்ள கோபம். இந்த கோபத்தின் காரணமாக ஐயாவை கொச்சையா இவங்க எல்லாம் வந்து பேசுறாங்க. உனக்கு திராணி இருந்தா, உனக்கு தெம்பு இருந்தா மக்கள்கிட்ட போய் என்னுடைய திராவிட அரசியலை வையே, மக்கள் ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கிட்டோம். அதை விடுத்து வளர்ச்சி அடைகிற தமிழ் தேசியத்தை வீழ்ச்சி செய்வதாக நினைத்து கொண்டு ஐயா பே மணியரசன் மீது தனி மனித தாக்குதல் நடத்துவதை இதோடு நிறுத்திக்கொள். நான் சைக்கோ கரிகாலனையும் கேட்டுக்கிறேன், இந்த தம்பி தமிழ் காமராசனையும் கேட்டுக்கிறேன். இதுக்கு பிறகு நீங்க அவர்களை கொச்சையை விமர்சிக்க கூடாது. தனி மனித தாக்குதல் ஈடுபடாத. அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்து முன்வையே. அது எங்களுக்கு விமர்சனம் கிடையாது. தனி மனித அந்த வசைபாடுதலை நிறுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய பணிகளை வந்து மக்கள் அறிவாங்க. எங்களுடைய மக்கள் பணிகளை வலையொலியில பேசிக்கொள்வது மட்டும் எங்களுடைய பணி அல்ல. அதை தாண்டி பல பணிகளை தமிழ் தேசிய பேரியக்கம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை நல்லா நீ புரிஞ்சுக்க. இது வந்து வன்மத்தோட இவ்வளவு வன்மம் ஏன் உனக்கு? அவருடைய வாதத்துக்கு முன்வாதம் வையே. வெண்மணி படுகொலைய ஐயா பெரியார் எப்படி முன் வச்சார்? வெண்மணி படுகொலைய ஐயா எப்படி பெரியார் எப்படி பார்த்தாரு? கம்யூனிஸ்டுகளை கண்டிச்சாரு. அதற்கு அப்போ அந்த சம்பவம் நடந்தப்ப அந்த சம்பவத்துக்கு உடனடி ஒரு கண்டன அறிக்கையை பெரியார் வெளியிடல. பல நாட்கள் கழித்து அந்த பகுதியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பங்கேற்கும் பொழுது பெரியார் அவர்கள் வெண்மணிகள் படுகொலைக்கு காரணம் கம்யூனிஸ்டுகள் தான், ஏன் அவங்க கூலி உயர்வா கேட்கணும், நிலமே நம்மோடது தானே அப்படிங்கிற பொருள்ல எதிராளிக்கு கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக பேசியவர் பெரியார் பதிவுகள் இருக்கிறது. இதுவும் ஆணைமுத்து ஐயா பதிவுகள் இருக்கு. நேர்மையான ஒரு நபர் இருந்தாரா இதெல்லாம் நமக்கு தெரிகிறது. இன்னும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி பேசுறாங்க. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பெரியார் பங்கு பெற்றார், மறுக்கவில்லை. 1965 போராட்டத்துல அவருடைய கருத்து என்ன? மொழி தாய்மொழி வெறி பிடித்து, தாய்ப்பால் வெறி பிடித்து இப்படி போராடுகிற இளைஞர்களை பார்த்து இவர்கள் எல்லாம் வந்து ஏன் நீங்க போராட விடுறீங்க? காவல்துறை கையில் ஏன் குண்டான் தடி இருக்கிறது, ஏன் இது இருக்கிறது, அடித்து நொறுக்க வேண்டியதானே, துப்பாக்கி ஏன் இருக்கிறது, சுட்டு தள்ள வேண்டியதானே, இப்படி என்று கருத்து பதிவிட்டவர் பெரியார். இதை உங்களால மறுக்க முடியுமா? இதுவும் பதிவுல இருக்கு. இப்படி மொழி போராட்டத்துக்கு எதிராக அடுத்தது மாறி போறாரு. இது ஒண்ணும் புதிதில்ல. ஆட்சியாளர்கள் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொண்டு ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் தான் பெரியார். இது காலம் காலமாக நடந்து கொண்டுள்ள ஒரு செய்தி. இந்த விவாதத்தெல்லாம் நாம எப்படி பார்க்கணும்? ஆரியத்தை எதிர்த்து உண்மையாக போராடக்கூடிய எங்களை பார்த்து ஆரிய அடிவரடி, ஆரிய கைகூலி என்று குறிப்பிடுகிற திராவிட ஊப்பிகள் நேரடியாகவே ஆரியத்தை ஆதரிக்கிறது.
மு.க. ஸ்டாலின் வீட்டுல வந்து ஒரு விழா நடந்துச்சுன்னா அவங்க மனைவி சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய ஒரு ஆரிய பார்ப்பனரை கொண்டு வந்து வைத்து அங்க பூஜைகள்லாம் செய்யறாரு வீட்டுக்குள்ளார. அவர் அவர் வந்து கோயிலுக்கு போவதை நாம் தவறு சொல்லவில்லை. அந்த சமஸ்கிருத வேதங்களை அவர் ஆதரிக்கிறார். இதை பற்றி பேச இந்த கரிகாலனுக்கு துப்பு இருக்கிறதா? நீ பேசுனா உனக்கு ரூ. 200 கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்கடா. இனி மரியாதை குறைவா ஒரு விவாதத்தை எடுக்கத நிப்பாட்டி விடு. இதான் என்னுடைய எச்சரிக்கை.